நான் தான் எல்லாரையும் செலக்ட் பண்ணணும். அதனால கண்டிப்பா போயே ஆகணும். இன்டர்வியூ பண்ண வேண்டியிருக்கா? ஆமா சிந்து. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்ன செவந்தி? வேற ஒன்றும் இல்லை, என்னால முன்ன மாதிரி பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. மாசத்துல ஒரு நாளாவது பசங்களோட சேர்ந்து ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நானும் எவ்வளவோ ட்ரை பண்றேன். முடிய மாட்டேங்குது. பசங்களும் நம்ம அம்மாவுக்கு நம்ம மேல அக்கறையே இல்ல, அவங்களுக்கு வேலைதான் முக்கியம், ஓடிக்கிட்டே இருக்காங்கன்னு கண்டிப்பா வருத்தத்துல இருக்காங்கங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் அப்படிலாம் பசங்க வருத்தப்படல செவந்தி. அதான் வீட்ல நாங்க இத்தனை பேர் இருக்கோம்ல, அப்புறம் ஏன் வருத்தப்பட போறாங்க? என் பசங்களை பத்தி எனக்கு தெரியாதா சிந்து? அவங்க கண்டிப்பா ஃபீல் பண்ணிருப்பாங்க. அதை நீங்க யாரும் ஏன் கவனத்துக்கு கொண்டு வராம அவங்கள சமாளிச்சு பாத்துக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. பசங்களோட ஏக்கத்தை போக்குற மாதிரி இந்த நியூ இயரை அவங்களோட சேர்ந்து செலிப்ரேட் பண்ண போறேன். அதனால நீ இன்னைக்கு என்ன பண்றனா, பசங்களை ஷாப்பிங்க்கு கூட்டிட்டு போய் அவங்களுக்கு நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடுறியா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா செவந்தி? இன்னைக்கு நானே பிள்ளைங்கள ஷாப்பிங் கூட்டிட்டு போலான்னு தான் நினைச்சேன். நீங்களும் அதே சொல்றீங்க. நீங்க சந்தோஷமா ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் உங்க வேலையை முடிச்சிட்டு வாங்க, நான் அவங்கள கூட்டிட்டு போயிட்டு வரேன். சரி, தேங்க்யூ சிந்து. புடி. ஏய், எதுக்கு பணம் கொடுக்குறீங்க? ஷாப்பிங் போகணும்ல, அதுக்குதான்.